கரூர் சம்பவத்துல அடிபட்டவங்கள எல்லாம் மருத்துவமனை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன அடுத்த செகண்ட்லயே அவங்க இறந்துட்டாங்கன்னு தகவல் குடுக்குறாங்க. அது எப்படிங்க? அவங்கள செக் பண்ணாமலே, உயிர் இருக்கா? இல்லையான்னு கூட செக் பண்ணலையா? இல்ல உண்மையிலேயே மக்களாகிய நீங்க தான் யோசிக்கணும். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் இந்த போலீஸ்காரங்கலாம் தடியடி பண்றத பார்த்தா, அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்க சொன்னா தான் நமக்கு தெரியும். மத்தபடி நாம இந்த வீடியோ தான் பார்க்குறோம். போலீஸ்காரங்க எதுக்கு தடி அடிக்கிறாங்க? எதுக்கு மக்கள அடிச்சு ஓட்டுறாங்க? ஒண்ணுமே தெர்ல. இதெல்லாம் ப்ரீ பிளான் மாதிரி தான் இருக்கு. சரி, செந்தில் பாலாஜி வீடு பக்கத்திலேயே இருக்கான். 8 மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு அவரு 8:15க்கெல்லாம் வந்துட்டாரு. எவ்வளோ கடம உணர்ச்சி பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி நமக்கு கிடைச்சிருக்கிறாரு பாருங்க. இப்பேற்பட்ட அரசியல்வாதி கிடைச்சிருக்கிறதுக்கு நாம குடுத்து வச்சிருக்கணும்ல. அது மட்டுமா? நம்ம தலைவரு துபாய்ல இருந்தவரு லீவ் எடுத்துட்டு உடனே வந்துட்டாரு. இங்க வீட்ல இருந்தவரு அவரு ராத்திரி 1 மணிக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் ஏதோ ப்ரீ பிளான் மாதிரி